பெண்களின் முடி பார்த்தீங்கன்னா அப்படியே இடுப்புக்கு கீழே நல்ல அடர்த்தியாக நல்ல நீளமாக நல்ல கருன்னு முடி நல்லா சைனிங்காக இருக்குங்க. அதுக்கு காரணம் இது போல் ஹேர் ஆயில் செய்து தேய்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வாரத்தில் 3 முறை இந்த ஜூஸை செய்து குடிப்பாங்கங்க. அதனால தான் அவங்க முடி அவ்வளோ கருன்னு நல்லா சைனிங்காக நீளமாக வளருது. இப்போ இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு முதல் நாள் நைட்டே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே செம்பருத்தி பூ இருக்கு பாருங்க, அதை வந்து ஒரு 4-5 பூ சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பூ சேர்க்கறது முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தது செம்பருத்தி இலையும் ஒரு 10 இலை போல் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால தலையில் இருக்க பொடுகு போய் முடி நல்லா வளர ஆரம்பிக்குங்க. அதனால 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள், அது விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் வந்து அரைச்சிருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இரும்பு பாத்திரம் இருந்தால் இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சுங்க. அப்படி இல்லாட்டினா உங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் எண்ணெய் காய்ச்சலாம். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கிறேன். இது போல் ஹேர் ஆயில் செய்யும்போது நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முழு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த விழுதை ஃபுல்லாக எல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா எண்ணெயை காய்ச்சி கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு காய்ச்சாதீங்க. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா நம்ம சேர்த்து இந்த பொருள்லாம் இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதில் இருக்கிற அந்த பச்சை தன்மை போயிடணும். இது கூடவே நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கரிஞ்சீரகம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா முடி இளநரை இருந்தால் இளநரையை போக்கும் கரிஞ்சீரகம் சேர்க்கறதுனால. இப்போ பாருங்கள், அடுப்பை வந்து மீடியமாக வச்சு தான் காய்ச்சி கொடுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. நம்ம சேர்த்து அந்த பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பு மீடியமாக இருந்து அப்படியே எண்ணெய் லைட்டாக அப்படியே காஞ்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சு காயக்கூடாது எண்ணெய். அப்போ தான் நம்மளுக்கு முழு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 20 நிமிஷம் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சி கொடுத்துக்கிட்டு நம்ம சேர்த்து அந்த பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், கரியாமல் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். இப்போ இந்த எண்ணெயை எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஒரு நாள் பூரா அந்த இரும்பு பாத்திரத்திலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வாங்க. உங்கள் முடி பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக அடர்த்தியாக நல்லா சைனிங்காக வளரும். ஷைனிங்காக வளர்கிறதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்க அந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. முடி தலையில் இருக்க பொடுகு போகிறதுக்கு நம்ம வெங்காயம் வெந்தயம் சேர்த்துருக்குறோம். இது கூடவே நான் சொன்ன மாதிரி கரிஞ்சீரகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது தான். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டேன். இது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிடுறேன். அடுத்தது இந்த ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அவங்க இது போல் ஹேர் ஆயில் செய்து வாரத்தில் ஒரு 3 தடவை ஹேர் ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு தான் குளிப்பாங்க. அதனால தான் முடி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அடுத்தது நான் சொன்ன அந்த ஜூஸையும் அவங்க செய்து குடிப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது, தலைமுடிக்கும் ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது நான் சொன்ன அந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா. இப்போ பாட்டிலில் ஊற்றி நான் மூடி வச்சிடுறேன். அடுத்தது அந்த ஜூஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் அந்த ஜூஸை செய்து குடிங்க, ரொம்பவே நல்லது. இப்போ அந்த ஜூஸ் செய்யறதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை இது போல் உருவி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. உங்கள்கிட்ட நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கருவேப்பிலை மட்டுமே நீங்கள் அரைச்சி இந்த ஜூஸ் குடிக்கலாம். கருவேப்பிலை சாப்பிட்றது முடிக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அது கூடவே இந்த நெல்லிக்காயும் சேர்க்கும்போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது கூட உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் ஒரு 2-3 சில்லு அளவுக்கு தேங்காய் கூட நீங்கள் சேர்த்து இந்த 3 பொருளும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை, கருவேப்பிலையும் அந்த நெல்லிக்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்த்து சாப்பிட விருப்பப்பட்டவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இனிப்பு வேணும்னா தேங்காய் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், இல்லை சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கூட குடிக்கலாம். நம்ம முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த ஜூஸு. கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் செய்து தேய்ச்சி பார்த்துட்டு இந்த ஜூஸையும் செய்து குடிச்சு பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, தலைமுடிக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ.